இந்த பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி துறையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல பெற்றோர்களாகிய நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் துறைக்கும் இந்த பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி துறைக்கும் என்ன வித்தியாசம், மாணவர்கள் படித்தா எந்த மாதிரி வேலைவாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்போனால், இந்த பெட்ரோகெமிக்கல் துறையானது கெமிக்கல் இன்ஜினியரிங் தாய் மாதிரி, இந்த பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி அதனோட குழந்தைகள் மாதிரி. குறிப்பாக பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், தென் சுகர் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, ரப்பர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பெயிண்ட் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இது எல்லாமே இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையினுடைய குழந்தைகள் மாதிரி. அதில் குறிப்பாக பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி என்பது மிகுந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறையாகும். இந்த துறையில் பயிலக்கூடிய மாணவர்கள் எந்த மாதிரியான வேலைவாய்ப்பை பெற முடியும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த துறையினுடைய சிறப்பு அம்சங்கள், ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் நாங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜியில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் உள்ளது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த துறையானது, எங்களுடைய காலேஜ் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி என்பது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நாங்களே கரிக்குலம், சிலபஸ் எல்லாமே போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மீட்டிங் மூலமாக நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை நியூ கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுவோம். அந்த கரிக்குலத்தினுடைய அடிப்படையில் என்னென்ன பாடத்திட்டங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் இண்டஸ்ட்ரியிலிருந்து எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி பெரிய பெரிய அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி போன்ற பிரசித்தி பெற்ற கல்வி நிறுவனங்களிலிருந்து அகாடமிக் எக்ஸ்பர்ட்ஸை வரவழைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மீட்டிங் நடத்தி அதன் மூலமாக ரீஃபர்னிஷ் பண்ணுவோம் சிலபஸ் கரிக்குலம் இதையை. ஸோ அந்த கரிக்குலத்தில் வைக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாமே நவீனமயமாக்கலுக்கு உட்பட்டதாக இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அதில் இருப்பாங்க. அதே மாதிரி அலுமினி இருப்பாங்க. எங்கள் துறையில் படித்து ஒரு பிரசித்தி பெற்ற நிறுவனங்களில் வேலைவாய்ப்பில் பெற்று அதன் மூலமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அலுமினி அவங்களையும் வரவழைத்து அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த கருத்துக்களினுடைய பதிப்பகங்களினுடைய அடிப்படையில் நாங்கள் கரிக்குலம், அதே மாதிரி சிலபஸ் இதைய வடிவமைத்து அந்த வடிவமைத்த பாடத்திட்டங்களை தான் நாங்கள் எங்களுடைய பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். இந்த 4 ஆண்டு பாடத்திட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, அதாவது கெமிக்கல் மற்றும் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய பாடத்திட்டங்கள், அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டறிந்து அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பாடத்திட்டங்கள் வைக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்துட்டிங்கன்னா, ரியாக்டர் டிசைன் இருக்கும், அதே மாதிரி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அதே மாதிரி ரிஃபைனரி ப்ராசஸ், என்னென்ன ரிஃபைனரி ப்ராசஸ், உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில் பெட்ரோல் இருக்குது, அதாவது க்ரூட் ஆயில், அதை நம்ம போர் போடும்போது ரிக் ஆயிலாக நம்ம க்ரூட் ஆயில் சேகரிக்கிறோம். அந்த க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணும்போது பெட்ரோலியம் கிடைக்கிது. அந்த பெட்ரோலியத்தை நம்ம ரிஃபைன் பண்ணும்போது பல்வேறு விதமான பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணுறோம். பெட்ரோலியத்தில் பெட்ரோ என்பது பாறை, ஒலியம் என்பது ஆயில், அதாவது பாறையினுடைய இடுக்குகளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பெட்ரோலியத்தை ரிஃபைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸு. உதாரணமாக பெட்ரோல், அதை கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொதிநிலையினுடைய அடிப்படையில் அதில் கிடைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் பார்த்திங்கன்னா, முதல் பெட்ரோல், எல்பிஜி கேஸ், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி கேஸ் முதற்கொண்டு தார் வரைக்கும் எல்பிஜி கேஸ் கிடைக்கும். அடுத்து பெட்ரோல், டீசல், கெரோசின், தார், பிட்டுமன், நாப்தா, வேக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விதமான பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்ஸு, அதே மாதிரி ரப்பர் போன்ற உதிரி பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் நம்மளால் தயாரிக்க முடியும் இந்த பெட்ரோகெமிக்கல் பயன்படுத்தி.
ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த அளவுக்கு பல்வேறு விதமான பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸு கிடைக்கும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய வாய்ப்புகளை நீங்கள் சிந்திக்கணும். ஸோ இந்த துறையில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏராளமாக குவிந்து கிடக்குது. எந்த மாதிரி துறையில் வேலைக்கு போகலாம் அப்படின்னா, நான் சொன்ன இந்த துறைகள், அதாவது பெட்ரோகெமிக்கல் சுத்திகரிப்பு நிலையம், உதாரணமாக நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ், முகேஷ் அம்பானி அவர்களால் நடத்தி வரக்கூடிய ரிலையன்ஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் ரிஃபைனரி யூனிட்ஸு, இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிக் சதன் பெட்ரோகெமிக்கல்ஸ், ஸ்பிக் தூத்துக்குடி, இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களில் நம்ம மாணவர்களுக்கு பெரிய ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க துறையில் பார்த்துட்டிங்கன்னா KKNPP அப்படின்னு சொல்லக்கூடிய கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நம்ம மாணவர்கள் கேட் எக்ஸாம் 4 வருஷம் முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. படிப்பதற்காக கேட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்படி கேட் எக்ஸாமில் தேர்வு ஆனவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்ம கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்னா அவங்க அதில் மார்க் அடிப்படையில் 25 மதிப்பெண்களிலிருந்து அவங்க பெறக்கூடிய உயர்ந்த மதிப்பெண்ணான 45, 50 அந்த மாதிரி கேட் ஸ்கோர் அடிப்படையில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அங்கே விண்ணப்பத்தை அனுப்புனாங்க அப்படின்னா மும்பைக்கு அனுப்ப வேண்டும். மும்பையிலிருந்து அவர்கள் தேர்வான பிறகு 1.5 வருடம், அதாவது 18 மாத காலம் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அணுமின் நிலையம் இயங்கி வருது. அந்த அணுமின் நிலையத்தில் பார்த்திங்கன்னா பயிற்சிகள் 18 மாதம் வழங்கும்போது அவர்கள் பெறக்கூடிய சம்பளம் கிட்டத்தட்ட 1,52,500 ரூபாய் அவர்கள் சம்பளமாக பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 18 மாதம் அவர்களுடைய பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பிறகு அதன் அடிப்படையில் ஒரு தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த தகுதி தேர்வினுடைய அடிப்படையில் அவர்கள் 18 மாத பயிற்சி காலத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு அவர்கள் பெறக்கூடிய ஊதியம் என்பது 1,94,500 ரூபாயாக இருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு வாய்ப்புகள் அரசாங்க துறையிலையுமே நம்ம பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏராளமாக குவிந்து கிடக்கிறது. ஸோ இந்த வாய்ப்பை மாணவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி தருகிறோம். இந்த 4 ஆண்டு படித்து முடிக்கும்போது 3.5 வருட காலம் மாணவர்கள் எங்களுடைய துறையில் அவங்க படிப்பாங்க. 6 மாத காலம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு அவர்கள் கேட்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் அனுமதி வாங்கி தருகிறோம். அதே மாதிரி அந்த அனுமதி பெற்ற நிறுவனங்களில் அவர்கள் ப்ராஜெக்டை முடித்த பிறகு அங்கேயே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் விருப்பப்பட்டால் அங்கேயே வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் என்பது எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி துறையின் மூலமாக வேலைவாய்ப்பு நாங்கள் பெற்றுத்தருகிறோம். ஸோ இந்த அளவுக்கு இதில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் குவிந்து கிடக்கிறது. ஸோ மாணவர்கள் தங்களுடைய தகுதி திறனை வளர்த்து கொள்ள ஏராளமான வாய்ப்புகள் எங்களுடைய JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கல்லூரியிலே வழங்கி வருகிறது. ஸோ இந்த வாய்ப்பினை பெற்று மாணவர்கள் தங்களுடைய தகுதி திறனை வளர்த்து கொண்டு வாழ்வில் மென்மேலும் நல்ல வாய்ப்புகளை பெற்று படித்து உயர இந்த JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி துறையின் மூலமாக நாங்கள் வாழ்த்துக்களை வழங்குகிறோம். நன்றி. எங்களுடைய பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி துறையில் பயிலக்கூடிய மாணவர்கள் எந்த மாதிரியான துறையில், அதாவது தனியார் துறையில் அவர்கள் எந்த மாதிரியான போஸ்டிங்க்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினி GET முதல் 4 ஆண்டு காலம் படிப்பு முடித்த பிறகு அவர்கள் தகுதி தேர்வு அடிப்படையில் தேர்ச்சி பெற்ற பிறகு அவர்கள் வேலைவாய்ப்பை பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய பதவிகள் கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினி என்பது ஆரம்பகால வேலைவாய்ப்பாக வழங்கப்படுகிறது. அவர்களுடைய தகுதி என்பது கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினியாக இருக்கும். ஸோ அந்த கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினிங்கிறது ஒரு ப்ரொபேஷனரி பீரியடு, அதாவது அவருடைய பயிற்சி காலம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களுக்கும் பார்த்திங்கன்னா 12 மாத காலத்திலிருந்து 18 மாத காலமாக அவங்களுக்கு பயிற்சி காலம் இருக்கும். அந்த பயிற்சி காலத்தில் அவர்கள் பெறக்கூடிய சம்பளம் கிட்டத்தட்ட ஆரம்பத்திலேயே 40,000 முதல் 60,000 வரை அவர்கள் பெறக்கூடிய சம்பளம் அமையும். இப்போ அந்த 18 மாத காலம் அவர்கள் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பிறகு அவர்களுடைய ஊதியமானது ஒரு 70,000 80,000 வரைக்கும் அவர்களுடைய ஊதியமானது பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது.
இதே அந்த மாணவர்கள் ஒரு 3 ஆண்டு காலத்திலிருந்து 5 ஆண்டு காலம் இப்போ ஸ்பிக் அந்த மாதிரியான நிறுவனங்களில் வேலை புரிந்து அவர்கள் அனுபவத்தை பெறும்போது அவர்கள் வேலைவாய்ப்பு என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொன்னோம்னா ஸ்பிக் போகலாம், டேக்ரோஸ் போகலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரப்பர் இண்டஸ்ட்ரீஸு, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம். இப்போ ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டயர் இண்டஸ்ட்ரி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டாரை பொறுத்து ஆட்டோமொபைல் செக்டாரில் இந்த பெட்ரோகெமிக்கலினுடைய பயன்பாடுகள் ஏராளம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் ஃபியூவல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பெட்ரோல், டீசல். இப்போ இந்த பெட்ரோல், டீசல் வந்து ஆட்டோமொபைலில் ஒரு பைக்கிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் வரைக்கும் உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஜெட் ஃபியூவல்ஸ், ஏரோப்ளேனில் யூஸ் பண்ணக்கூடிய எரிபொருள் ஜெட் ஃபியூவல்ஸு, அது ஒரு பெட்ரோகெமிக்கல். அதே மாதிரி நம்ம ஓட்டக்கூடிய பைக்கில் போடக்கூடிய ஃபியூவல் பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல், அது ஒரு பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்டு. கார் டீசல், இப்போ டீசல் கார் போட்டிங்கன்னா டீசல் ஃபியூவல், டீசல் வந்து ஒரு பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த பெட்ரோகெமிக்கல் மாணவர்களுக்கு குவிந்து கிடக்கிறது. அதே மாதிரி வேலைவாய்ப்பு வெளிநாட்டுகளில் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணமாக கத்தார் கேஸ், அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அராம்கோ. இப்போ கத்தாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தார் கேஸ் கம்பெனி என்பது அந்த அரசாங்கத்தால் நடத்தி வரக்கூடிய ஒரு கத்தார் அரசு நிறுவனம். ஸோ இந்த மாதிரியான அரசு நிறுவனங்கள்லேயுமே வெளிநாட்டில் போய் நமது மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்று வேலை செய்து வருகிறார்கள். அவர்கள் பெறக்கூடிய சம்பளமானது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னால் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, 20லேருந்து 25 லட்சம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம். ஒரு மாதத்துக்கு 20 லட்சம் முதல் 25 லட்சம் வரைக்கும் தற்போது மாணவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவ காலம் அப்படிங்கிறது ஒரு 5 வருட கால அனுபவ காலமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இதில் ஏராளமான வேலைவாய்ப்பு இருக்குது. இப்போ ஆட்டோமொபைல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ரப்பர், உங்களுக்கு டயர் இல்லாமல் எந்த ஒரு வாகனமும் இயங்காது. அந்த டயர் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா ரப்பர் ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே வந்து பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். பெட்ரோகெமிக்கல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் நம்ம பல் விளக்குறதுக்கு, பல் துலக்குவதற்கு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு, அது ஒரு பெட்ரோகெமிக்கல். அதே மாதிரி ப்ரஷ்ஷு, அது ஒரு பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்டு. நாம் எழுதக்கூடிய பேனா, அதை எடுத்துட்டிங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய மை, அது ஒரு பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்டு. அதனுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே வந்து பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம். அதே மாதிரி நம்ம அணியக்கூடிய சட்டை, அது ஒரு சிந்தட்டிக் ஃபைபர், அது ஒரு பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாம் இரவு தூங்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட்ரஸ், பாலியூரித்தேன் ஃபோம்ஸு, இந்த பாலியூரித்தேன் ஃபோம்ஸ் எல்லாமே பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் பெட்ரோகெமிக்கல் பயன்பாடு இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையானது அமையாது. ஸோ இந்த அளவுக்கு அதில் வந்து வாய்ப்புகள் ஏராளம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் இந்த படிப்பை படித்து வாழ்வில் தன்னை உயர்த்தி கொள்ள நாங்கள் ஒரு வாய்ப்பு உதிரியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதில் பெருமைப்படுகிறோம். நன்றி.